அருணுக்கு நீண்ட நாட்களாக வரம் தேடியும் எந்த ஒரு வரனும் அமையவில்லை. அருணின் தோழன் பெயர் குமார். அருண் குமாரிடம், போன வாரம் பொண்ணு பார்க்க போயிருந்தியே, பொண்ணு வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்களா? கல்யாணம் எப்போ குமார்? அதற்கு குமார், நீ வேற அருண், பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தரமும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பஸ்ஸுக்கு செலவு பண்ணது தான் மிச்சம். இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கூட என்ன பிடிக்கலடா. அதற்கு அருண், போன வாரம் அம்மாவை பார்க்க உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். உன் கல்யாணத்தை நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தாங்கடா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க குமார். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வா குமார், உனக்கு இந்த முறை கண்டிப்பாக பெண் கிடைக்கும் என்று எனக்கு தோணுது. அதற்கு குமார், நீ சொல்லி எதனை நான் மறுத்து பேசியிருக்கேன்? உனக்காக இந்த முறை கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைத்துவிட்டு தனக்கு ஒரு நல்ல வரம் வேண்டும் என்று சாமி முன்பு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த குமாரிடம் மென்மையான குரலில், குங்குமம் எடுத்துக்கோங்க. பூசாரி குங்குமம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். உங்களை பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி தெரியுது. வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் குங்குமம் இல்லைன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? என்கிட்ட குங்குமம் இருந்தது, அதை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். உடனே குமாரின் தாய், இந்த சின்ன வயசில் இவ்வளவு அறிவாக பேசுகிறியேம்மா, உன்னைய பார்க்குறது அந்த சாமியவே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. உன் பேர் என்னம்மா? தேவகி அம்மா. உடனே குமாரின் தாய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதற்கு தேவகி, இன்னும் இல்லைம்மா. குமாரோட அம்மாவுக்கு தேவகியை ரொம்பவே பிடிச்சி போச்சு. குமாருக்கும் தேவகியை பிடிச்சிருந்ததுனால குமாரோட அம்மா தேவகியோட அப்பா கிட்ட தேவகியை குமாருக்கு திருமணம் செய்து தர சொல்லி கேட்டாங்க. தேவகியோட அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு ஒன்றும் பெருசாக இல்லாததுனால கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டாரு. குமார் தேவகி கல்யாணம் நினச்ச மாதிரி குலதெய்வ கோயிலில் நல்லபடியாக நடந்து முடிந்தது. முதலிரவுக்காக குமாரின் அறையை அருண் தயார் செய்து கொண்டிருந்தார். குமாரின் அக்கா பெயர் பார்வதி. பார்வதி தன்னுடைய கைபேசியை எடுப்பதற்காக குமாரின் அறைக்குள் சென்றார். முதலிரவு அறை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அருண் தயார் செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த பார்வதி அருணிடம், என்னோட பொண்ணு தான் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்த, இந்த வீட்டை வேற ஒருத்தர் வந்து ஆளணும்னு விதி இருக்கும் போல அருண். நீயே சொல்லு அருண், என்ன இருந்தாலும் என் பொண்ணை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வருமா? அதற்கு அருண், அக்கா, குமாருக்கு இப்போது கல்யாணம் ஆயிடுச்சுக்கா, இப்போ ஏன் தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அருணுக்கு அப்போது புரிந்தது, பார்வதி குமாரின் வாழ்க்கையில் இடைஞ்சல் செய்வாள் என்று. பார்வதி தன் மகளை தன் தம்பி குமாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் குமாருக்கு அதில் சிறிதும் உடன்பாடு இல்லை. பார்வதிக்கு தன்னுடைய தம்பி குமார் தேவகியின் அழகில் மயங்கி தேவகியின் பக்கம் சாய்ந்து விடுவானோ என்ற பயம் வரத் தொடங்கியது. அதனால் குமாரை தன் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று கணக்கு போட்டாள் பார்வதி. டேய் குமார், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, முதல்ல குளிச்சுட்டு முதலிரவுக்கு போய் ரெடியாகு என்று ஊரே கேட்கும்படி கத்திக்கொண்டு இருந்தா குமாரின் தாய். முகத்தில் சிறிய புன்னகையோடு, ஏமா ஊரே கேட்குற மாதிரி இப்படி கத்துற என்று கேட்டான் குமார். அதற்கு குமாரின் தாய், அட நீ வேற குமார், உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு இந்த ஊரே உன்னை எப்படி வாயில் போட்டு மென்னிருப்பாங்க. இப்போ தெரிய வேணாம், மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகளை எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு, அதான் இப்படி ஊரே கேட்குற மாதிரி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் இருந்தது. குமார் குளிப்பதற்காக வெந்நீரை வாளியில் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான். குளிப்பதற்காக குமார் குளியல் அறைக்குள் வருவதை தெரிந்து கொண்ட பார்வதி தொலைபேசியில் தன் தோழியிடம் பேசுவது போன்று, கல்யாணமெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்ததுடி, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க, பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பான். என் தம்பி பொண்டாட்டி ஆளுக்கு அலையா நிறமாக பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கா. என்ன, இவ்வளவு அழகாக இருக்கிற பொண்ணை யாரும் காதலிக்காமல் இருந்திருப்பாங்களா? இல்லை இவ தான் யார் மேலேயும் ஆசைப்படாமல் தான் இருந்திருப்பாளா? நாம் என்ன பண்ண, இனிமே எல்லாம் என் தம்பி கையில் தான் இருக்கு என்று தனக்கு தெரிந்ததை கொளித்து விட்டு சென்றாள் பார்வதி. பார்வதி பேசியதை கேட்டதிலிருந்து குமாருக்கு தேவகியும் திருமணத்திற்கு முன்பு காதல் செய்திருப்பாளோ
என்ற சந்தேகம் வர ஆரம்பித்தது. குழப்பம் அடைந்த குமார் வெளியில் ஒரு கயிற்றுக்கட்டிலில் ஏதோ ஒரு சிந்தனையில் படுத்து கொண்டிருந்தான். அப்போது முதலிரவு அறையை தயார் செய்துவிட்டு அந்த வழியாக வந்த அருண், என்ன குமார், முதலிரவு கனவா? அதுக்குள்ளேயுமா? இருடா, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. அதற்கு குமார், அருண், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் அருண். உடனே குமார் அருணிடம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதற்கு அருண், சொல்லுடா குமார், என்ன கேட்கணும்? அதற்கு குமார், தேவகி கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சும் காதலிச்சு இருப்பாளோங்கிற சந்தேகமாக இருக்குடா. அதற்கு அருண், என்ன குமார், உனக்கு புத்தி ஏதாவது பேதலிச்சு போச்சா? தேவகி ஒரு தங்கமான பொண்ணு, அவளை போய்... ஆமாம், நீ இது மாதிரி எல்லாம் பேச மாட்டியே, என்ன திடீர்னு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? உடனே குமார், எல்லாரும் தேவகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னாங்க. நான் சுமாராக தானே இருக்கேன். அழகாக இருக்கிற பொண்ணுங்க பின்னாடி எல்லா பசங்களும் சுற்றுவாங்கல்ல, அதனால தான் கேட்குறேன். அதற்கு அருண், இல்லை, பொய் சொல்லாத குமார், என்ன நடந்தது, உண்மையை சொல்லு. அதற்கு குமார், இல்லை அருண், நான் குளிக்க போனப்ப எங்கள் அக்கா அவள் தோழிக்கிட்ட பேசினதை கேட்டேன். தேவகியும் அழகாக இருக்கிற பொண்ணு தானே, அவள் பின்னாடி எந்த பசங்களும் எப்படி சுத்தாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் தேவகிக்கும் யார் மேலேயாவது விருப்பம் இருந்திருக்குமோன்னு சந்தேகத்தில் கேட்டேன். பார்வதியின் சித்து விளையாட்டை அறிந்து கொண்ட அருண் குமாரிடம், குமார், உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சாங்களே, இப்போவும் அந்த பையன் கூட தான் தொடர்பில் இருக்காங்களா? அருண் பேசியதை கேட்டு கோபமடைந்த குமார் அருணின் சட்டையை பிடித்து, என்ன வார்த்தடா சொன்ன? அதுவும் எங்கள் அக்காவை பற்றி? உனக்கு என்னடா தெரியும் எங்கள் அக்காவை பற்றி? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட பசங்களோட ஊர் சுற்றுற கேவலமான ஆள் எங்கள் அக்கா ஒன்று கிடையாதுடா. குமார் பேசியதை கேட்ட அருண், அதற்கு அருண் உடனே, அப்படின்னா வீட்டுக்கு வர மருமக மட்டும் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பையன் கூட ஊர் சுற்றிருக்கணும், காதல் பண்ணியிருக்கணும்னு என்ன கட்டாயமா குமார்? நான் முதலர் வரைய தயார் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா அவங்க கைபேசியை எடுப்பதற்காக அறைக்குள்ளே வந்தாங்க. அப்போது பார்வதி அக்கா என்கிட்ட அவங்க பொண்ணு சுஜியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்ததாகவும் அதுக்கு நீ விருப்பம் தெரிவிக்கலை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த வீட்டை ஆள்றதுக்கு யாரோ ஒருத்திக்கு தான் விதி இருக்குன்னு என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க குமார். அவங்க தான் உன் மனசை என்னென்னமோ சொல்லி குழப்பி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். உங்கள் அக்கா மேலே உனக்கு எப்படி தீராத நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி தான் தேவகியவும் அவள் வீட்டில் ரொம்ப கண்டிப்போடு தான் வளர்த்துருப்பாங்க. உங்கள் அக்கா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு செஞ்சுருக்க எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு இவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிற நீ, ஓ மனைவி மட்டும் தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு எதுக்கு சந்தேகப்படணும்? தேவகி இரத்த பந்தம் இல்லாததுனாலையா, இல்லை உன் கூட பிறக்காததுனாலையா? உங்கள் அக்காவை நான் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? தேவகியை நீ சந்தேகப்படுற, அதுவும் திருமணமான முதல் நாளே. இது தெரிஞ்சா தேவகி மனசு எவ்வளவு பாடுபடும், கொஞ்சம் யோசிச்சியா குமார்? அருண் பேசியதை கேட்ட குமாருக்கு கன்னத்தில் பலார் என்று அறைந்தது போல் இருந்தது. உடனே குமார் அருணிடம், மன்னிச்சிருடா அருண், நான் எங்கள் அக்கா பேசியதை கேட்டு என்னோட மனைவியை சந்தேகப்பட்டது தப்பு தான். என்ன இருந்தாலும் நான் என் மனைவியை மற்றவங்க பேச்சு கேட்டு சந்தேகப்பட்டிருக்க கூடாது அருண். குழம்புன குட்டை மாதிரி இருந்த என் மனசு நீ தெளிய வச்சுட்டடா. உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அருண். இனிமே எந்த காலத்துலேயும் என் மனைவியை எப்போதும் நான் சந்தேகப்பட மாட்டேன். மனிதர்கள் எப்போ தன்னுடைய தவறை திருத்திக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அப்போவே அவங்க பிரச்சனையிலேருந்து ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடலாம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மற்றவங்க பேச்சை கேட்டு தன்னோட வாழ்க்கையை சந்தேகங்கிற பேர்னால் அழிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகமும் சரி, மது போதையும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய லைஃப்பில் இது போன்ற மனிதர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.